இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு நடக்குது நீலா. நான் நினைக்கிறது ஒண்ணு கூட நடக்க மாட்டேங்குதா? யாரோ ஏதோ வேலை செஞ்சு என் பிளான் எல்லாம் கெடுக்கிற மாதிரி இருக்கு. அதுக்குதான் இன்னைக்கு எப்படியாவது அந்த கோராவை பாக்குறதுக்காக நான் போறேன். அம்மா, அவனை பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்கான். அந்த மாதிரி ஆளு எல்லாம் நேரா போய் பாக்குறது அவ்வளவு நல்லது இல்லம்மா. நல்லதை தக்க வச்சுக்கிற அளவுக்கு என் வாழ்க்கையில எதுவும் பெருசா நடந்ததே இல்ல. நான் கிளம்புறேன். வீட்ல யாராவது என்னை பத்தி கேட்டாங்கன்னா ஏதாவது சொல்லு, உண்மையை மட்டும் சொல்லிடாத. சரிங்கம்மா. ஆமா, உனக்கு கோரா கன்னி பெண்களை பிடிக்கிறவன்னு சொல்லி கோராவை பார்க்க விடாம பண்ணது யாரு? போனா போ, ஆனா ராத்திரி கோரா கண்ணுல மட்டும் பற்றாத. எதுக்கு? அந்த கோரா கல்யாணமாகாத கன்னி பொண்களை கடத்திக்கிட்டு போயிடுறானா. மனோகரி, உன்னை இன்னைக்கு எப்படியாவது பார்த்து உன் கூட சேர்ந்து நான் போட்ட பிளான் எல்லாம் செஞ்சு முடிக்கணும். இது உங்களோட வீடா? எங்க பக்கத்து வீட்ல தானே இருக்க மிஸ் அம்மான்னு சொன்னேன். இல்லக்கா, அது வந்து சரி சரி, ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரிங்கக்கா. குட் குட். பாவம் லெப்டினன்ட் சாரும் நீயும் ரூம்ல லாக் ஆயிட்டீங்களா மிஸ் அம்மா? ஆமாக்கா, எல்லாம் என்னோட தலை இழுத்து. நான் தனியா மாட்டிக்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, போயும் போயும் அந்த மகாபிரபு கூட சேர்ந்து போய் மாட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆளு புருஷனா கிடைச்சதுக்கு அவங்கள அதிர்ஷ்டசாலின்னு சொல்றதோ, இல்லனா இவ்வளவு சீக்கிரமா அந்த அன்பை இழந்ததுக்கு துரதிர்ஷ்டசாலின்னு சொல்றதா எனக்கு தெரியலக்கா. ஆனா ஒண்ணு, அவரோட வைஃபா அவர் எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தா அவரோட வாழ்க்கையெல்லாம் அவங்களோட ஞாபகத்திலே அவர் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அவங்க உயிரோட இருக்கும்போது ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கலன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணேன்க்கா. நீங்க என்ன நினைக்கிறீங்க அக்கா? அக்கா, ஐயோ என்னாச்சுக்கா? நான் அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மிஸ் அம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். அக்கா அக்கா அக்கா, என்ன கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிற புருஷனை, தங்க மாதிரி குழந்தைங்கள, அம்மா அப்பா மாதிரி அத்தை மாமாவை கொடுத்த, ஆனா அவங்க பாசத்தை மனசளவுல கொஞ்ச நாள் தான் உணர்ந்த என்ன அதுக்குள்ள மேல கூட்டிட்டு போயிட்ட. அவங்க அவங்க மேல காட்டின பாசத்தை ஞாபகம் வச்சுக்கணுமா? இல்ல நான் அவங்கள கொடுத்த கவலைய தாங்க முடியாத பாரத்தை
இது எல்லாத்தையும் விட்டுட்டு போன விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணுமா? எனக்கு தெரியல குப்தா, தெரியல. கவலைப்படாத பாலகி. நீ சோகமா இருந்தா என் மனசு கஷ்டப்படுது பாலகி. கவலைப்படாத, அழாத. அருந்ததி. அரு, அன்னைக்கு நானும் என் தம்பியும் அந்த வீட்டுக்கு வேலை கேட்டு ஒன்றும் வரல. என் பொண்ணுக்காக வந்தோம். அப்போ அந்த பாக்கியலட்சுமி எனக்கு பொறுக்காத என் பொண்ணு, என் பொண்ணு. அப்படின்னா என் புருஷனோட முதல் பொண்டாட்டியோட பொண்ணு. அண்ணா, அன்னைக்கு உங்களை பார்த்து யாருன்னு தெரியாத மாதிரி இருந்தா எதுக்காக? அவங்க அப்பாக்காக. என் கிழட்டு புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா பொழைப்பாருன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு கையெழுத்துக்காக உங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்தா. நீ சொன்னது உண்மைதாமா. என் புருஷனோட முதல் பொண்டாட்டியோட பொண்ணுங்க தான் அந்த அருந்ததி, பாக்யா. நான் உன்னோட அக்கான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீயும் அப்படி நினைச்சுக்கோ. நோ நோ, ஆறு ஒரு அனாதை. எனக்கு எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ நீ ஏதோ தப்பா சொல்லிட்டு இருக்க. நமக்கு சாதகமா இல்லாதது பொய்ன்னு நினைக்கிறதுனால உண்மை பொய்யாயிடாதல்ல.